பதத்துல விழுந்தாரு. வீட்டுக்கு வாங்கன்னு வேண்டிக் கொண்டாரு. அவருக்கு ஒரு கெட்ட செய்தி வீட்டுல இருந்து வருது. உன் மகள் மரித்து போனான்னு சொல்லி வருது. ஆனாலும் இந்த இடத்துல அவ பின்னாடியே போறா. போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. நீ என்னப்பா ஏசாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிற? நீ என்னப்பா அவரை போயிட்டு அவர் எங்கப்பா இருக்கிறாரு? அவர் என்னப்பா உன்னை பாக்குறாரா? இப்படி எல்லாம் பேசுவாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்க விசுவாசத்தை குறைக்காதீங்க. உன் போதகரை வருத்தப்படுத்தாத. அந்த போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். எப்படி சொல்றான் பாருங்க. ஏன்னா முடிஞ்சிச்சு. மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அவனுக்கு? நீ தானப்பா அந்த ஏசாமி பின்னாடியே ஓட்டு. உங்க வீட்டுல நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க, நீ தானே ஏசு ஏசுன்னு கும்பிட்டுட்டு இருக்கிற, நீ தானே ஏசு ஏசுன்னு பின்னாடியே போற. உங்களை பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர். அந்த போதகரை வருத்தப்படுத்தாத. வந்து சொல்லிட்டு போறான். சொல்றேன், பின்னாடியே போங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், உங்களை போட்டு அந்த உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்களை போட்டு அமிழ்த்தலாம், உங்களை கேலி பண்ணலாம், உங்களை கிண்டல் பண்ணலாம், உங்களை என்ன பின்னாடியே போறிய, இயேசுவை கும்பிடுறிய, உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் பின்னாடியே போக கத்துங்க. எவரை போல ஜஸ்ட் ஃபாலோ ஜீசஸ். ஆண்டவர் பின்னாடியே போயிட்டு இருங்க, போய்கிட்டே இருங்க. நிக்கவே நிக்காதீங்க. எந்த இடத்துல